உங்கள் வெப்சைட்டில் இருந்துச்சுன்னா உங்களுடைய கன்வர்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உங்களோட டைட்டில் டேக் இருக்கு இல்லையா? டைட்டில் டேக் ஒரு மாதிரியும் உள்ளே வந்து பார்த்தா ஹெச்1 வேறு மாதிரியும் இருக்கக்கூடாது. ஹெச்1னும் டைட்டில் டேக்கும் சேமாக இருக்கணும். அதில் உங்களுடைய பெனிஃபிட்ஸ் பேசியிருக்கணும். உங்களோட நீங்கள் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த பெனிஃபிட் பேசியிருக்கணும். வெறுமனே வந்து வெறும் கீவேர்டு மட்டும் வைக்கக்கூடாது. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செகண்ட் வந்து அதோட சப்ஹெட்டிங்ஸ் சப்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த சப்டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ஸ் வந்து சப் பாயிண்ட்ஸாக வந்து புல்லட்டட் பாயிண்ட்ஸாக இருக்கணும். அப்புறம் ஒரே ஒரு சிடிஏ இருக்கும். அந்த சிடிஏ வந்து ப்ராப்பராக இருக்கணும். வெறுமே காலர்ஸ் புக் நோ அந்தமாரி இல்லாமல் மோர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் எஸ்இஓ ஆடிட், ஃப்ரீ எஸ்இஓ ஆடிட் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் எபோவ் த ஃபோல்டு விஷயத்தில் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பீப்புள்ஸ் வந்து எபோவ் த ஃபோல்ட் மட்டும்தான் படிப்பாங்க. அதனால் அதை வந்து கரெக்டாக பண்ணுங்கள். இந்த விஷயம்லாம் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய வெப்சைட்டோட கன்வர்ஷன் செம்ம ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் வெப்சைட்டுக்கும் எஸ்இஓ பண்ணி தரணும், இல்லை புதுசாக உங்கள் வெப்சைட் ரீடிசைன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னை கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.